Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரைம் லீக்ல நடக்க இருக்கிற 16வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயானா அமேசியன் வாரியர்ஸ் அண்ட் பார்படா ராயல்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் சேம் வீடியோ கால 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனு பொறுத்த வரைக்கும் அதே மேட்ச் தான், லாஸ்ட் மேட்ச் வந்து நடந்த அதே வெனு தான் நடக்குது. கிங்ஸ்டன் ஓவல் பிரிட்ஜ்டவுன் பார்படாஸ் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு டவுன்லாக்ல பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ரெண்டு டீமுக்கு பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடக்கிற எல்லா மேட்சுக்கும் பிளேயர்ஸோட லாஸ்ட் 5 மேட்சோட பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட் 5 மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்க, ட்ரீம் டீம்ல எத்தனை முறை வந்திருக்காங்க, ஒரு ஆவரேஜ் பாயிண்டா எத்தனை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகே, பார்த்தா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் மேட்ச்ல அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. இப்போ லாஸ்ட் அந்த மேட்ச்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெனுல ஃபாஸ்ட் மீடியம் போட பவுலர்ஸும் அந்த ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் 156 ஒரு ஐயோ ஸ்கோரா வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் வெனுல லாஸ்ட் மேட்ச் சேஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் ஸ்விங் அவுட் ஸ்விங் இருக்கிறதுக்கு பவுன்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பாலர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பேட்ஸ்மேனை கொஞ்சம் திறனடிக்க வாய்ப்புகள் இருக்கு. போக போக அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு கடை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 20 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 15 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 156 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 220 அடிச்சிருக்காங்க செட் கில் அண்ட் நெவல்ஸ். லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் கிங் ரைடர்ஸ் அவங்க வந்து லோவர் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. 52க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் கயானா அமேசியன் வாரியர்ஸ் 16 மேட்சும், பார்படா ராயல்ஸ் 8 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மேட்ச் வின்னிங் பொசிஷன் ஆப்பரேட்ல இருக்காங்க கயானா அமேசியன் வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்க நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே கம்மியா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஃபோக்கஸ் 11 ஆப்ல 5448 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதர் ஆப்ல 5750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு ஆப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 302 ரூபா வரையும் சேவிங்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு 5000 ரூபா, 3000, 1000 இந்த மாதிரி வின்னிங்ஸ் அமௌண்ட்டுக்கு 100, 30, ஒரு 40 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு டீமுக்கு உங்களுக்கு 30 ரூபா கிடைச்சாலும் 5 மேட்சுக்கு ஒரு 150 ரூபா டிஃபரன்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆப்லயுமே கொடுக்காத ஒரு ஃபியூச்சர் அதாவது இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் மட்டும் தான். அதாவது மற்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ணணும், கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் இந்த ஆப்ல நீங்க ஒரு 6 பிளேயரை பிக் பண்ணா போதும். நீங்க 11 பேர் கொண்ட டீம்ல கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரு 6 பிளேயர், 2 டீம்ல சேர்ந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும், இன்னொரு டீம் வந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணா போதும். பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிளே பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால ஒரு 11 பேரை கிரியேட் பண்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர்ல இருந்து ஒரு 7 மினிமம் ஒரு 8 பிளேயர் நம்ம கரெக்டா கிடைச்சவங்களா ஃபேண்டசி டீம்ல வர முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10+1ங்கிற ஆப்ஷன் இருக்கு. மற்ற அதர் ஆப்ஷன்களும் நிறையவே வந்து இருக்கு. அது மட்டும் இந்த ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு DDSம் கிடையாது அண்ட் GSTயும் கிடையாது. அதாவது நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப்ல நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDSம் கிடையாது அண்ட் டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 6% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பேங்களூர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ன்வால் அண்ட் குயின்டன் டீகாக் இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டீகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. அடுத்து அத்னாஸ், டேவிட் மில்லர், ரோமன் பவுல், ஜான்சன் ஹோல்டர், கிளார்க், மகாராஜ், மஹித் தீக்ஷனா, நவீன் உல்லர் அண்ட் உபேக் மெக்காய். ஸோ இவங்க தான் பேங்களூர் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா கயானா அமேசான் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ராபின்சன், ரகமுல்லா குர்பாஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சாய்ஹோப், ஆசம் கான் வந்து இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. சிம்ரன் ஹெட்மேயர், கிரேம் பவுல், பிரிட்டோரியஸ், குடிசேக் மூர்த்தி, இம்ரான் தாகிர், சின்க்ளார் அண்ட் சமர் ஜோசப். ஸோ இவங்க தான் கயானா அமேசான் வாரியர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். பேங்களூர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக் அண்ட் ஜான்சன் ஹோல்டர். ஸோ குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடியே ஒரு 12 இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா, அதாவது ஸ்டெம்பிட், ரன் அவுட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, ஒரு 12 இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 16க்கும் போது டீம் இருக்கக்கூடிய 4 கிட்ட ஓவராலா பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. ஸோ இந்த பவர் பிளேல நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் சொல்லலாம். ஸோ இவர் மஸ்ட், அதாவது போத் இன்னிங்ஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா போத் இன்னிங்ஸ் வந்து ஒரு 25 இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் விக்கெட் கீப்பிங்ல இருக்கக்கூடிய ஒரு 20, ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 35 போது ஒரு 60 இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஜான்சன் ஹோல்டர். ஸோ ஜான்சன் ஹோல்டர் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. இப்போ அவரோட பேட்டிங் ஆர்டர் டாப்பா இருக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்து ரொம்ப டவுன்ல 7th டவுன் 8th டவுன்ல இருந்தவர் இப்போ 5th டவுன் அண்ட் 6th டவுனுக்கு பேட்டிங் ஆட வராது. ஸோ இந்த பர்டிகுலர் வேணுல கிட்டத்தட்ட டாப்பால கொஞ்சம் இயர்லியே விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஜான்சன் ஹோல்டர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பிளஸ் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து விட்டு நம்ம பேட்டிங் ஆர்டர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பிரிட்டோரியஸ், ஆசம் கான் அண்ட் கிமோ பவுல். ஸோ இவங்க 3 பேரும் வந்து டபுள் ஆப்ஷன் விக்கெட்ல வந்திருக்காங்க கயானா அமேசான் வாரியர்ஸ்ல. ஸோ பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஆசம் கான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காருங்க. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் வராமலே இவர்கிட்ட இருந்து ஒரு 12 இருந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இந்த ரீசன்ட் மேட்ச்ல எந்த ஒரு மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்பவே ஒஸ்டா இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் டாப்பர்ல விக்கெட்டும் இழந்துறாரு. இயர்ல ஒரு 10 ரன்னுக்குள்ளாரே வந்து விக்கெட்டை இழந்துறாரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போது ஒரு டிஃபரன்ஷியலுக்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசம் கானை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கேமோ பவுலை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் வரையும் பவுல் பண்றாருங்க. ஸோ ரீசெண்ட் இந்த மேட்ச்ல 2 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஒரு 5th டவுன் பேட்டிங் ஆனதுனால இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். பேங்களூர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ன்வால் அண்ட் அத்னால் இவங்க 2 பேரும் வந்து 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கோம். கார்ன்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்லேயே விக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் பாலர்ஸ் ஒரு 10 ரன்னுக்குள்ளாரே இயர்லி விக்கெட்டை வந்து இழந்துடுறாருங்க. பட் சூப்பரான ஹார்ட் ஹிட்டர் ஒரு பிளேயர் தான். பட் ஏன்னா ரீசெண்ட் வைஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும்தான் இவர் ட்ரீம் டீம்ல வந்தாருன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சும் வந்து ட்ரீம் டீம்ல வரல, எல்லாம் இயர்லேயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட நம்ம ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னு இவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சப்போஸ் இன்கேஸ் இவர் பவுல் பண்ணாரு, ஸோ ஒரு ஓவர்ல 2 ஓவர் பவுல் பண்ணாரு, அந்த ஆப்ஷன்ல இருந்தாரு அப்படின்னா இவர் மஸ்ட் ஒரு பிக் அந்த ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அத்னாத் ரீசெண்ட் வயசுல எந்த ஒரு மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வரல.
ஒரு மேட்ச் தவிர. அதுக்குமே அந்த நடந்த மேட்ச் எல்லாம் ஒரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி ஹார்ட் ஹிட்னு சொல்லலாம். பால் இருந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் ரீசெண்ட் வயசுல வந்து ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால இந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் விக்கெட் வந்து இவர் பேட்டிங் ஆட வரும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கனால கொஞ்சம் இயர்லேயே வந்து விக்கெட் இழந்துடுறாரு. கிட்டத்தட்ட இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ராபின்சன். ஸோ ராபின்சன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து மட்டுமே ஒரு 35+ ரன் வரையும் அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பெருசா எதுவுமே இல்லை. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒரு கேட்ச் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வேற ஏதாவது கிடைச்சதுன்னா இவர் வந்து மஸ்ட் ஒரு பிக்கா ட்ரை பண்ணலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவும் இல்லாதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததா சாய் ஹோப். சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்ணி செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ அந்த இதுல நல்லாவே ஒரு ஸ்கோர் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் ஆர்டர் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ செகண்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணீங்க. சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் இவர் செகண்டா பேட் பண்றாருன்னா இவர்கிட்ட வந்து 35ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்ப்போம். பார்படா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ரோமன் பவுல், நவீன் உல்லாக், மகாராஜ் அண்ட் டேவிட் மில்லர். இந்த பர்டிகுலர் 4 பிளேயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% கீழே வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயரா அப்படிங்கிறத பார்ப்போம். ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது கொஞ்சம் இயர்லியே வந்து விக்கெட்டை இழந்துருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுனா ரோமன் பவுல் இருந்து 35ல இருந்து 40+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ரோமன் பவுலை பொறுத்த வரைக்கும். ஸோ ரோமன் பவுல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பேட் பண்றாருன்னா 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நவீன் உல்லாக் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட். ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பேக்கா ட்ரை பண்றவங்க நவீன் உல்லாக்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் மகாராஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவர் வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30+ 35+ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பேட்டிங் ஆர்டர்ல. ஸோ இந்த மேட்ச்ல டாப் ஓவர்ல வந்து ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க. ஒரு பேட்டிங் ஆர்டர் வருவாருன்னா மஸ்ட் ட்ரை. அதுவும் செகண்டா பேட் பண்றாரு போது போது ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோட செகண்டா பேட் பண்ணுவது ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்ததா ஆசம் கான், கேம் பவுல், சமர் ஜோசப். ஸோ ஆசம் கானை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்றாரு. போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கரை ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்மால் லீக்ல இவர் ட்ரை பண்ணலாம் தரா ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைங்கிறவங்க இவர் 50-50 ஆப்ஷன் வச்சுட்டு மற்ற ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு பிளஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அது மூலமா கிடைக்கிற ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆடுற இந்த மேட்ச்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஆசம் கானை பொறுத்த வரைக்கும். அடுத்தா கிமு பவுல் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ பவுலிங் பண்றாரு. ஸோ இந்த மேட்ச்ல ஒரு பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 1 விக்கெட்டுக்கும் போது 25+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கும் போது ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு கேமு பவுலை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. நான் அவர் வந்து மஸ்ட் ட்ரை. அப்படி இல்லைன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சமர் ஜோசப் பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்றாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே விட்டு வந்து நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்படா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ஜான்சன் ஹோல்டர், மஹில் தீக்ஷனா, உபெட் மெக்காய். இந்த பர்டிகுலர் 4 பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80%க்கு மேல பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்த்தான பிளேயர்ஸா அப்படிங்கிறத பார்ப்போம். குயின்டன் டிகாக் போத் இன்னிங்ஸ்லுமே மஸ்ட் ஒரு ட்ரை. காரணம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, விக்கெட் கீப்பிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் மேட்ச்ல ஒரு பேட்டிங் ரொம்ப சூப்பரான அவசரம் தான் இருக்காரு. ஜான்சன் ஹோல்டர் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரீசெண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வச்சால குயின்டன் டிகாக் அண்ட் ஜான்சன் ஹோல்டர் ஸ்மால் லீக்ல மஸ்ட் ஒரு பிக்கா வந்து இருப்பாங்க. இப்போ அடுத்ததான்
தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒபேக் மெக்காய் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டா பவுல் பண்ணும் போது 1 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ராமுல்லா குர்பாஸ், பிரிட்டோரியஸ், மோத்தி, இம்ரான் தாயிர் இவங்க 4 பேரும் கிட்டத்தட்ட 90% வரை பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ராமுல்லா குர்பாஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணல. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணாது இவருக்கு வந்து ஒரு மைனஸா வந்து இருக்கு. பட் இவரோட பிளஸ் பாத்தீங்கன்னா பேட்டிங்கோட டாப்பர்லேயே வந்துடுறாருங்க. ராமுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே கம்மியா இருக்கு. பட் ரீசன்ட் வயசுல வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் வேணும்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ராமுல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு இம்பார்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரிட்டோரியஸ் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட் கொடுத்து பாருங்க. 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஏர்ல வந்தாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பிரிட்டோரியஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் மோட்டி வந்து 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம போத் இன்னிங்ஸுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய இந்த கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் இம்ரான் தாகிரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. இதுல 3 விக்கெட் 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத இம்ரான் தாகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததா 2 டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் சேஃபான பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். என்னைய பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் போத் இம்பார்ட்டன்ட் ரொம்பவே சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. ரீசெண்ட் மேட்ச் வைஸ்ல ரீசெண்ட் அவர் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. விளையாண்ட எல்லா மேட்சும் வந்து ட்ரீம் டீம்லயும் வந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 100% ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஸ்மால் லீக் ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் சேஃபான ஆப்ஷன்னா குயின்டன் டிகாக் தான் இருப்பாரு. நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்றேங்க பட்சத்துல ஆசம் கான இந்த மேட்ச்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கும். பட் ரொம்ப ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது பிரிட்டோரியஸ், குயின்டன் டிகாக் அண்ட் ஜான்சன் ஹோல்டர். ஸோ இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். பட் இவங்க டபுள் ஆப்ஷன் பிக்லயும் வந்து இருக்க காரணத்தால ஸோ அது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேங்க பட்சத்துக்கு குடிசேக் மோத்தி, இம்ரான் தாகிர், ராமுல்லா குர்பாஸ், ஒபேக் மெக்காய், நவீன் உல்லட் அண்ட் மைசன் தீக்ஷனா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ் நீங்க ஒரு 10 டீம் ட்ரை பண்றீங்கன்னா அதில் மல்டிபிள் சேஞ்சுக்கு உங்களுக்கு தகுந்தாக்குள்ள இதுல யார் கேப்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.